نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبد الله ورسوله اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أرسله بالهدى ودين الحق ليظهره على الدين كله وكفى بالله شهيدا رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة باللسان يفقه قولي سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم கணித்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்புக்குரிய சகோதரர்களே சகோதரிகளே, நமக்கு மகிழ்ச்சியாக மற்றும் ஈதுல் அல்ஹா என்கின்ற இரு பெருநாட்களில் ஒரு பெருநாளான ஈதுல் ஃபித்ர் என்கின்ற நோன்பு பெருநாளை அடைந்தவர்களாக, மேலும் சூரியன் உதிக்கக்கூடிய நாட்களிலேயே ஒரு சிறந்த நாளாக இருக்கக்கூடிய யௌமுல் ஜுமா என்கின்ற பல்வேறு சிறப்புகளும் இதில் இருக்கக்கூடிய அனைத்து சிறப்புகளும் பெறக்கூடிய மக்களாக, பெறக்கூடிய சமூகமாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு ஆக்கி அருள் புரிகின்ற பிரார்த்தனையோடு இந்த ஜுமாவை ஆரம்பம் செய்கின்றேன். அன்புக்குரிய சகோதரர்களே சகோதரிகளே, முஸ்லிம்கள் என்பவர்கள் ஒவ்வொரு நபர்களும் சகோதரர்களாக சகோதரிகளாக ஈமான் என்கின்ற கயிற்றால் அவர்கள் சகோதரத்துவத்தை அடையக்கூடியவர்களாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள். அப்பேற்பட்ட சகோதரத்துவ பாசத்தை தன்னுடைய குடும்பத்தோடு மட்டும் நிறுத்திக் கொள்ளாமல் தன் உடன்பிறப்புகளை தாண்டி, தன்னுடைய சொந்தங்களை தாண்டி, தனக்கு அறிமுகமில்லாத நபர்களை கூட சகோதரர்களாக சகோதரிகளாக முகம் பார்த்து சிரித்து பழகக்கூடிய, பழக வைக்கக்கூடிய ஒரு மார்க்கம் தான் இந்த இஸ்லாமிய மார்க்கமாக இருந்து கொண்டிருக்கின்றது. அப்பேற்பட்ட இந்த தீனுல் இஸ்லாமை நாம் பெற்றவர்களாக இருந்து கொண்டிருக்கின்றோம். பல்வேறு வழிகளில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மார்க்கத்தில் சொல்லிக் கொடுக்கப்பட்ட வழிமுறைகளை நாம் பின்பற்றுவதெல்லாம், அதை பின்பற்றும் பொழுது அந்த சகோதரத்துவத்தை வளர்க்கக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கின்றது, அந்த சகோதரத்துவத்தை உறுதிப்படுத்தக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கின்றது. அந்த அப்பேற்பட்ட அந்த சகோதரத்துவம் நம்மிடத்தில் எப்படி இருந்து கொண்டிருக்கின்றது, அந்த ஈமானிய உறவு என்பது நம்மிடத்தில் எப்படி இருந்து கொண்டிருக்கின்றது. பெருநாள் என்று வந்துவிட்டால் எவ்வளவு வேலைகள் எவ்வளவு பழுகள் இருந்தாலும் அந்த நேரத்தில் எல்லா மக்களும் ஒன்று கூடி சபையில் அமர்ந்தவர்களாக, தோளோடு தோளாக, காலோடு காலாக நின்றவர்களாக, அந்த நேரத்தில் நாம் தொழக்கூடியவர்களாக, அல்லாஹ்வை பெருமைப்படுத்தக்கூடியவர்களாக நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். அந்த பெருநாளில் கலைந்த மாத்திரத்திலேயே தாங்கள் மட்டும் இபாதத்துகளை செய்தவர்களாக கலைய சொல்லவில்லை,
ஒவ்வொரு சகோதரர்களை பார்க்கும் பொழுதும், தன்னுடைய உறவினர்களை பார்க்கும் பொழுதும், தன்னுடைய சொந்தத்தை தாண்டி, தன்னுடைய உறவை தாண்டி, தன்னுடைய நெருங்கிய நட்பை தாண்டி ஈமானிய அந்த கயிற்றை, அந்த ஈமானிய சகோதரத்துவத்தை உறுதிப்படுத்தும் அடிப்படையில் உங்களுக்கு மத்தியில் நீங்கள் வாழ்த்து சொல்லுங்கள் என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தகப்பலல்லாஹு மின்னா வ மின்கும் ஸாலிஹல் அமல், உங்களிடமிருந்தும் என்னிடமிருந்தும் நல்ல அமல்கள் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்பதாக என்னுடைய அமல்கள் மட்டுமல்ல உங்களுடைய அமல்களும் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும், இதன் மூலமாக நீங்களும் சொர்க்கம் செல்ல வேண்டும், நானும் சொர்க்கம் செல்ல வேண்டும் என்கின்ற பாச உணர்வை ஏற்படுத்தக்கூடியதுதான் இந்த இஸ்லாமிய மார்க்கமாக இருந்து கொண்டிருக்கின்றது. ஆனால் அன்பார்ந்த சகோதர சகோதரி, யோசித்து பாருங்கள், இவ்வளவு நெருக்கத்தை ஏற்படுத்தி தரக்கூடிய இந்த வழிமுறையை பின்பற்றக்கூடிய நாம் ஏதோ ஒரு இடத்தில் ஒரு முறை மட்டுமல்ல, தினம்தோறும் தொழக்கூடியவர்களாக நாம் இருப்போம் என்றால், ஒரு முஸ்லிம் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை பின்பற்றுவார் என்றால் அவர் சலாம் சொல்லக்கூடியவராக இருக்க வேண்டும், அவர் தொழுகையில் ஈடுபடக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இதுல ஒவ்வொரு இபாதத்துகளும் நமக்கு இந்த சகோதரத்துவத்தை உறுதிப்படுத்தக்கூடியதாக, ஈமானிய உறவை உறுதிப்படுத்தக்கூடியதாக இருப்பதை நம்மால் கவனிக்க முடியும். ஆனால் அப்பேற்பட்ட வழிமுறையை பெற்றிருக்கக்கூடிய நாம், அப்பேற்பட்ட தீனுல் இஸ்லாமை பெற்றிருக்கக்கூடிய நாம், நமக்கு மத்தியில் அப்பேற்பட்ட உறவுகள் பிளவுபட்டு இருந்து கொண்டிருக்கின்றது. அந்த உறவுகளுக்கு மத்தியில் விரிசல்கள் இருந்து கொண்டிருக்கின்றது. அதனால் சலாம் என்கின்ற மாபெரும் அல்லாஹ்வுடைய தூதரால் வழிகாண்பித்து சொல்லப்பட்ட அந்த இபாதத்தை மறந்து விடுகின்றார்கள். தொழுகை என்கின்ற அந்த இபாதத்தை அவர்கள் செய்தாலும், தோளோடு தோளாக நின்றாலும், அதனுடைய நுட்பத்தையும் பல்வேறு சிறப்புகள் அதற்கு இருந்தாலும் அந்த சகோதரத்துவத்தை மறக்கக்கூடியவர்களாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள். இப்பேற்பட்ட இந்த தீனுல் இஸ்லாமை பெற்றும் கூட அந்த உறவுகள் உறுதியாகாமல் இருப்பதை பார்க்கின்றோம். இன்னும் சொல்ல போனால் அவர்களுக்கு மத்தியில் பொறாமைப்படக்கூடியவர்களாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள். தன்னுடைய சகோதரன் ஒரு நியமத்தை பெற்றுவிட்டால், தன்னுடைய சகோதரி ஒரு நியமத்தை பெற்றுவிட்டால், இந்த உலகத்தில் பார்க்கப்படக்கூடிய மக்களால் உயர்ந்து பார்க்கப்படக்கூடிய எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி, தன்னை விட அவனுக்கு ஒன்று முன்பாக கிடைத்து விட்டதுன்னு சொன்னா அவனுடைய மனங்கள் எல்லாம் பொறாமைக்கு அதிகமாக தள்ளப்படுவதை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். அது மட்டுமல்லாமல் குரோதங்கள் தங்களுக்கு மத்தியில் ஏற்படுகின்றது, அவர்களுக்கு மத்தியில் சண்டை சச்சரவுகள் ஏற்படுகின்றது, சமாதானத்தை ஏற்படுத்தக்கூடிய, ஏன் ஒவ்வொரு நாளும் அவர்களை கட்டாயமாக சந்திப்பதற்குண்டான எல்லா வழிமுறைகளையும் இது இஸ்லாம் நமக்கு ஏற்படுத்தியும் கூட உறவுகள் என்பது, அப்பேற்பட்ட சகோதரத்துவம் என்பது, அப்பேற்பட்ட ஈமானால் அந்த சந்தித்த உறவுகள் என்பது பிளவுபட்ட, யாருடைய உள்ளத்தில் அல்லாஹ்வுடைய பயம் இருக்குமோ அவர்களுக்கு அது படிப்பினை கிடைக்கும் என்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காண்பிக்கின்றான். அப்படியானால் அன்பார்ந்த சகோதர சகோதரி, யோசித்து பாருங்கள், அன்றைய காலத்தில் சஹாபாக்கள் எல்லாம் எப்படி இருந்தார்கள்? இஸ்லாமை பெறுவதற்கு முன்னால் சிறு சிறு பிரச்சனைகளுக்கு கூட தங்களுக்கு மத்தியில் போர் வரைக்கும் செல்லக்கூடிய அந்த வரலாறுகளை நாம் பார்க்கின்றோம். சில நேரங்களில் தங்களுக்கு கீழாக வேலை செய்யக்கூடிய அடிமைகளை அடிக்கக்கூடியவர்களாக இருப்பதை நாம் வரலாறுகளை பார்க்கின்றோம். சகோதரத்துவம் என்றால் என்னவென்றே தெரியாத அளவிற்கு அவருடைய வாழ்வு இருந்தது. ஆனால் ஒரு மார்க்கத்தை அவர்கள் பின்பற்றினார்கள், ஒரு வழிமுறை அவர்கள் பின்பற்றினார்கள், ஒரு வழிமுறை அவருடைய வாழ்வில் நுழைந்தது. அப்படியே இந்த சமூக முறையும் அல்ல, உலகம் அழியும் வரைக்கும் ஒரு சிறந்த நூற்றாண்டு இருக்கும் என்றால், ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு இருக்கும் என்றால் அந்த சஹாபாக்கள் தான் என்று சொல்லும் அளவிற்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆனில் மெச்சி சொல்கின்றாரே, குர்ஆனில் புகழ்ந்து சொல்கின்றாரே, தங்களுக்கு சிரமமாக இருந்தாலும் சரி, தங்களுக்கு தேவைகளாக இருந்தாலும் சரி, அந்த முஹாஜிர்கள் வந்த மாத்திரத்திலேயே அன்சாரி நபி தோழர்களாம் தங்களிடத்தில் இருக்கக்கூடிய அனைத்தையும் எடுத்துக் கொடுக்கக்கூடிய மக்களாக இருந்தார்கள். அவர்கள் பார்த்தது கிடையாது, பழகியது கிடையாது, இதற்கு முன்னால் பேசியது கிடையாது. இருந்தாலும் கூட தான் தினம்தோறும் பார்த்து பழகிய சகோதரனை போன்று, தினம்தோறும் அவனோடு பேசி மகிழ்ந்ததை போன்று, அவனுக்கு ஒரு சிரமம் என்றால், அவனுக்கு ஒரு கஷ்டம் என்றால் அந்த உள்ளங்கள் துடிப்பதை போன்று அவர்கள் துடிக்கக்கூடிய ஒரு சமூக மக்களாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உருவாக்கினார்கள் என்றால், அப்பேற்பட்ட நபி தோழர்கள் உருவானார்கள் என்றால் இந்த இஸ்லாத்தை பின்பற்றினார்கள். முஹாஜிர்களை பார்த்தது கிடையாது, ஆனால் தன்னுடைய வீடுகளை கொடுப்பதற்கு தயாராக இருந்தார்கள்.
தன்னுடைய குடும்பத்தார்கள் 2 மனைவிகளா, ஒரு மனைவியை கொடுப்பதற்கு தயாராக இருந்தார்கள். இப்படி வரலாறுகளை பார்க்கும் அளவிற்கு தாங்கள் தியாகம் மனப்பான்மை செய்வதற்கு ஈமானிய உறவுகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்தார்கள் என்றால் தினம்தோறும் பார்த்தும் கூட நமது உள்ளங்கள் மாறவில்லை. தினம்தோறும் நெருக்கத்தோடு நின்றும் கூட நம்முடைய உள்ளங்கள் மாறவில்லை. பல்வேறு ரமதான் காலங்களில் ஈதுடைய மகிழ்ச்சிக்குண்டான அந்த நாளை சந்தித்தும் கூட நம்முடைய வாழ்வில் இது போன்ற ஒரு மாற்றத்தை தராத மக்களாக இருந்து கொண்டிருக்கின்றோம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல் முஃமினு மிர்ஆத்துல் முஃமின். ஒரு முஃமின் என்பவர் பிற இறை நம்பிக்கையாளருக்கு, பிற முஃமின்களுக்கு கண்ணாடியை போன்று நீங்கள் இருங்கள் என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க. இந்த நபிமொழியை நாம் கேட்டிருப்போம், பல்வேறு உரைகளை நாம் சிறிதாழ்த்தி இருப்போம். சிந்தித்து பாருங்கள், உண்மையிலே ஒரு முஸ்லிம், ஒரு முஃமின், ஒரு இறை நம்பிக்கையாளர் மற்றொரு இறை நம்பிக்கையாளருக்கு கண்ணாடியை போன்று நீங்கள் இருங்கள் என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. இதிலிருந்து நாம் வெறும் 3 வார்த்தைகளாக நாம் பார்ப்போம், ஒரு வரிகளாக நாம் பார்ப்போம், பார்த்து விட்டு நாம் கடந்து செல்லக்கூடியவர்களாக இருப்போம். இந்த ஹதீஸை நாம் சிந்தித்திருந்தோம் என்றால், இந்த ஹதீஸை நாம் புரிந்திருந்தோம் என்றால், இதனுடைய நுட்பத்தை அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லியதை நாம் விளங்கியிருந்தோம் என்றால், இதனுடைய உதாரணத்தை வேறு அவர்கள் சொல்லியிருக்கலாம். இருப்பினும் கூட கண்ணாடி அவர்கள் முன்னிறுத்தி சொல்லியே அந்த நுட்பத்தை நாம் புரிந்திருந்தோம் என்றால் நிச்சயமாக நமக்கு மத்தியில் ஒரு மாபெரும் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருந்திருக்கும். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை யோசித்து பாருங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிச்சயமாக அவர்கள் ஒரு விஷயத்தை ஒப்பிட்டு சொன்னார்கள் என்றால் நிச்சயமாக ஒரு மாபெரும் ஒரு மாற்றம் இருக்கும், மாபெரும் ஒரு பயன் இருக்கும். அந்த ஹதீஸ் ஒரு காலம் சமூகத்திற்கு பயனளிக்காததாக இருக்காது, நிச்சயமாக பயனளிக்கக்கூடியதாகத்தான் இருக்கும். கண்ணாடியை நாம் பார்க்கின்றோம், கண்ணாடிகளுக்கு தினம்தோறும் நாம் பார்க்கக்கூடியவர்களாக இருக்கின்றோமே. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏன் ஒரு இறை நம்பிக்கையாளருக்கு அதை ஒப்பிட்டு சொல்ல வேண்டும்? காரணம் என்ன தெரியுமா? கண்ணாடியை தெரிந்து வைத்திருந்த நாம் அந்த கண்ணாடிகளுக்கு என குண அதிசயங்கள் இருந்து கொண்டிருக்கின்றது, அந்த கண்ணாடிகளுக்கு என சில பிரத்யேகமான பண்புகள் இருந்து கொண்டிருக்கின்றது. எனவேதான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதுபோன்று நீங்கள் இருந்து விட்டால் நீங்கள் உங்களுக்கு மத்தியில் சகோதரர்களாக, பாசமிக்கவர்களாக, நேசமிக்கவர்களாக இருக்கலாம் என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒப்பிட்டு சொல்லி காண்பிக்கின்றார்கள். முதலாவது அம்சம், அந்த கண்ணாடி என்பது நாம் நம்முடைய தோற்றத்தை காண்பிக்கும் பொழுது நம்மிடத்தில் பொய் பேசுவது கிடையாது. நாம் எந்த இடத்தை காண்பிக்கின்றோமோ, நமது முகத்தை காண்பித்தால், நமது கையை காண்பித்தால் அதைத்தான் நம்மிடத்தில் வெளிப்படுத்தக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கின்றதே தவிர நாம் முகத்தை காண்பிக்கும் பொழுது கைகளை காட்டுவது கிடையாது. கைகளை காண்பித்தால் நம்முடைய முகங்களை காட்டுவது கிடையாது. நம்மிடத்தில் நாம் எதை வெளிப்படுத்துகின்றோமோ அது குறையாக இருப்பினும் சந்தோஷமாக இருப்பினும் அதை அப்படியே உண்மையாக நம்மிடத்தில் எடுத்து காட்டுவதன் மூலமாகத்தான், எடுத்து சொல்வதின் காரணமாகத்தான் நாம் அந்த கண்ணாடியை நேசிக்கக்கூடியவர்களாக இருந்து கொண்டிருக்கின்றோம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களா இல்லையா? முதலாவது பண்பு, நம்முடைய சகோதரருக்கு மத்தியில் உண்மையாளராக நாம் இருக்க வேண்டும். யோசித்து பாருங்கள், இன்றைக்கு நம்முடைய சகோதரத்தில் நாம் உண்மையாகத்தான் பழகுகின்றோமா? அந்த சிரிப்பிற்கு பின்னால் ஒரு வகையான அந்த நிலை இருந்து கொண்டிருக்கின்றது. சில தேவைகள் என்றால் அவரிடத்தில் நல்ல முறையில் பழகக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். அவர்களுடைய தேவைகள் முடிந்து விட்டதுன்னு சொன்னா உடனடியாக அவர்களை கண்டுகொள்ளாமல் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்து கொண்டிருக்கின்றது. உண்மையிலே நாம் நேசித்து பழகக்கூடியவர்களாக இருந்தோம் என்றால், உண்மையிலே அவர்களை நேசிக்கக்கூடியவர்களாக இருப்போம் என்றால் அந்த சிரிப்பு என்பது, அந்த சலாம் என்பது, அந்த சகோதரத்துவம் என்பது எல்லா நேரங்களிலும் அது இருக்கக்கூடியதாக இருக்கும். தேவை என்று வரும்பொழுது மாத்திரம் அவர்களிடத்தில் அந்த சகோதரத்துவத்தை வைப்பதும், தேவை முடிந்து விட்டால் உடனடியாக அவர்களை கண்டுகொள்ளாமல் இருப்பதும் என பொய்யான முறையில் நடந்து கொள்வதை ஒருபோதும் இஸ்லாம் அனுமதிக்காது, ஒருபோதும் இஸ்லாம் விரும்பாது. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, அல் முஃமினு மிர்ஆத்துல் முஃமின். ஒரு முஃமின், ஒரு இறை நம்பிக்கையாளர், அவர் மற்றொரு இறை நம்பிக்கையாளருக்கு கண்ணாடியை போன்று இருக்க வேண்டும். உண்மையிலே நமக்கு அருகில் அமர்ந்திருக்கக்கூடிய, இத்தனை நாட்கள் நாம் பழகக்கூடிய எத்தனையோ சகோதரர்களை நாம் பழகுகின்றோமே,
அந்த சகோதரத்திலாம் நாம் உண்மையாகத்தான் பழகுகின்றோமா அல்லது வேறு நோக்கத்தோடு நாம் பழகுகின்றோமா? வேறு நோக்கத்தோடு இருந்த அந்த பழக்கம் இருந்ததுன்னு சொன்னா உண்மைக்கு மாற்றமான பழக்கமாக இருந்து கொண்டிருக்கின்றது. அப்பேற்பட்ட அந்த பொய் முகத்துடைய அந்த பழக்கம் என்பது நிச்சயமாக நிரந்தரமான சகோதரத்துவமாக இருக்காது. உடனடியாக ஒரு கட்டத்தில் அந்த சகோதரத்துவம் அருந்து விழுகும் என்பதாக இதன் மூலமாக நாம் பார்க்கின்றோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், قال سمع النبي صلى الله عليه وسلم, ஒருவே அல்லாஹ்வுடைய தூதர்கள் கேட்கின்றார்கள், ரஜுலன் யுத்னா அலா ரஜுலின், ஒரு மனிதர் மற்றொரு மனிதரை புகழ்கின்றார், அதிகமா புகழ்றாரு. உடனே அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, அவருடைய முதுகுடைய எலும்பை நீங்கள் உடைத்து விட்டீர்கள் என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க. இன்றைக்கு மத்தியில் நாம் புகழ்கின்றோம், இன்றைக்கு மத்தியில் தூக்கி நாம் பேசுகின்றோம், இன்றைக்கு மத்தியில் அவர்களை சிறப்பித்து நாம் பேசுகின்றோம். ஆனால் உண்மையிலேயே அவருடைய சிறப்பின் காரணமாகத்தான் நாம் பேசுகின்றோமா அல்லது உலக ஆதாயம் அதற்கு நம்மிடத்தில் குறைகளை சுட்டி காட்டும் பொழுது அந்த கண்ணாடி ஒருபோதும் நம்மிடத்தில் மீண்டும் மீண்டும் குத்தி காட்டக்கூடியதாக இல்லை. அன்புக்குரிய சகோதர யோசித்து பாருங்கள். நீங்களும் நாடும் குறைகளுக்கு அப்பாற்பட்டவர்கள் அல்ல. மனிதன் என்ற அடிப்படையில் நம்முடைய வாழ்வில் பாவங்களை செய்யக்கூடியவர்களாக இருப்போம். சில நேரங்களில் மனித இயல்பின் காரணமாக பாவத்தின் பக்கம் செல்லக்கூடியவர்களாக இருப்போம். ஆனால் நமக்கு மத்தியில் நாம் நன்மைகளை செய்யக்கூடியவர்களாக இருந்து விட்டோம் என்றால் நாம் என்ன செய்வோம்? யார் பாவங்களை செய்கின்றார்களோ, யார் அது போன்ற விஷயத்தில் ஈடுபட்டு இருந்தார்களோ அவர்கள் நமக்கு மத்தியில் வந்துவிட்டால், நமக்கு மத்தியில் நன்மையை அவர்கள் ஏறிவிட்டார்கள் என்றால் உடனடியாக அவரிடத்தினுடைய பாவங்கள் கடந்த வரலாறுகளில் கடந்த நாட்களில் அவர்கள் செய்த பாவங்களை குத்தி காட்டக்கூடியவர்களாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள். இதனாலே எத்தனையோ நபர்கள், எத்தனையோ அன்பர்கள் தன்னுடைய அந்த பாவ மன்னிப்பு கேட்டு அதற்கு பிறகு திருந்துவதற்கும், அதற்கு பிறகு பள்ளிவாயிலோடு இணைவதற்கும், அதற்கு பிறகு நாலாம் சகோதரர்களுக்கு மத்தியில் பழகுவதற்கும் யோசிக்கக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள், தயக்கம் காட்டக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். காரணம் என்ன தெரியுமா? சகோதரத்துவம் உடைவதற்கு இரண்டாவது மிக முக்கியமான அம்சம் பாவங்கள் செய்வது என்பது யாரும் விதிவிலக்கானவர்கள் அல்ல. அப்படி ஒருவர் தன்னுடைய வாழ்வில் பாவமே செய்துவிட்டு அதற்கு பிறகு ரமதானிற்கு பிறகு பள்ளி வாயிலுக்கு வந்து விட்டார்கள் என்றால், நன்மை செய்து அதிகமாக நன்மைகளை பல வருடங்களாக செய்து பள்ளியில் பல வருடங்களாக தொடர்புடையவர்களாக இருந்தவர்களாக இருப்பார்கள் என்றால் உடனடியாக அவர்களை சில நேரங்களில் குத்தி காட்டுவதன் மூலமாக அந்த சகோதரத்துவம் என்பது உடையக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கின்றது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்பேற்பட்டவர்கள் தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, இன்ன கியாருக்கும் அஹாசினுக்கும் அஹ்லாகன், உங்களில் சிறந்தவர்கள் யார் தெரியுமா? உங்களில் சிறப்பானவர்கள் யார் தெரியுமா? நற்குணத்தால் சிறந்தவர்கள் தான் உங்களில் சிறந்தவர்கள் என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள் என்றால், நன்மை செய்யக்கூடிய நாம் ஒரு பாவத்தை செய்து நமக்கு மத்தியில் வந்துவிட்டால் உடனடியாக கேலி கிண்டல்களை செய்து அவருடைய பாவங்களை சுட்டிக்காட்டி அல்லாஹ்விடத்தில் அவர் சமர்ப்பித்திருப்பார், அல்லாஹ்விடத்தில் தௌபா கேட்டிருப்பார். அதையெல்லாம் பொருட்படுத்தாமல் தாங்கள் செய்த அமலை அவர்கள் வைத்துக் கொண்டு உடனடியாக தங்களை தூய்மைவாதியாகும் என்று வைத்துக் கொண்டு வரக்கூடிய அந்த சகோதரர்களை குத்தி காட்டுவதன் மூலமாகவும் அந்த சகோதரத்துவம் என்னாகின்றது? அகன்று விடுகின்றது, அருந்து விடுகின்றது. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, நீ கண்ணாடியை பார்க்கும் பொழுது உன்னை குத்தி காட்டுவது கிடையாது. அந்த கண்ணாடி என்பது நம்மிடத்தில் குத்தி காட்டக்கூடிய பண்புடையதாக இல்லை. எனவேதான் அந்த கண்ணாடியை நாம் மீண்டும் மீண்டும் பார்க்கக்கூடியவர்களாக இருந்து கொண்டிருக்கின்றோம். நாம் செய்யக்கூடிய குற்றங்கள், நம்மிடத்தில் இருக்கக்கூடிய குறைகளை அதை குத்தி காட்டக்கூடியதாக இருந்தால் ஒருபோதும் யாரும் அந்த கண்ணாடியை நாம் மீண்டும் பார்க்கக்கூடியவர்களாக இருக்க மாட்டோம். ஆனால் நாம் சிறந்த முறையில் நாம் நம்மை மாற்றி நாம் நம்மை காண்பித்து விட்டோம் என்றால் அதை போன்று ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனோபக்குவத்தில் இருப்பதன் காரணமாக அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, சகோதரருக்கு மத்தியில் ஒரு இறை நம்பிக்கையாளர் மற்றும் இறை நம்பிக்கையாளருக்கு கண்ணாடி என்பதாக சொல்லிய செய்தியை நாம் பார்க்கின்றோம். மூன்றாவது செய்தியாக சொன்னார்கள், பிறரிடத்தில் அந்த குறையை நீங்கள் எடுத்துச் சொல்லாதீர்கள். சகோதரத்துவம் உடைவதற்கும் சகோதரத்துவம் நீடிக்காமல் இருப்பதற்கும் மிக முக்கியமான காரணம், ஒரு குறையை பிற மக்களிடத்தில் பரப்பக்கூடியவராக இருப்பார். தன்னிடத்தில் தன்னிடத்தில் இருக்கக்கூடிய குறையை பிற மக்கள் அறியக்கூடாது என்று நினைக்கக்கூடிய அவர் பிறர் தன்னுடைய குறையை பேசிவிட்டால் வரக்கூடிய வருத்தம், தன்னுடைய சகோதரரை பற்றி பேசப்பட்டு விட்டால், தன்னுடைய சகோதரருடைய குறைகளை வெளிப்படுத்தப்பட்டு விட்டால் அவர் அதில் கொடும்போக்காக அல்லது அதை அவர் பரப்பக்கூடியவராக இருப்பதை நாம் பார்க்கின்றோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மாபெரும் ஒரு சிறப்பை சொன்னார்கள்,
இன்றைக்கு நமது சகோதரர்கள் மத்தியில் இருக்கக்கூடிய ஒரு குறையை நாம் கண்டுவிட்டோம் என்றால் அது பாதுகாத்தால் எப்பேற்பட்ட சிறப்பு தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யார் இந்த உலகத்தில் இருக்கும் பொழுது ஒருவருடைய குறையை மறைப்பார்களோ அவருக்கும் அந்த அடியானுக்கும் அல்லாஹ்விற்கும் சம்பந்தப்பட்ட ஒரு பாவமாக இருக்கின்றது. அதன் மூலமாக சமுதாயத்திற்கு ஒரு பெரிய அழிவுகள் ஏற்படாத ஒரு பாவமாக இருக்கின்றது. அப்பேற்பட்ட அந்த பாவத்தை யார் மறைப்பார்களோ அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நாளை மறுமையில் எல்லோரும் நின்று கொண்டிருக்கக்கூடிய இந்த வேளையில் நாம் வருவோமே, இந்த உலக வாழ்வில் நம்முடைய சகோதரத்துவத்தை பேண வேண்டும் என்கின்ற அடிப்படையில் இஸ்லாம் நமக்கு வழிகாண்பித்தது. இந்த ஈமானி உறவை நாங்கள் உறுதிப்படுத்த வேண்டும் என்பதற்காக அது வாழ்வில் பட்டியல் போட்டோம் என்றால் எத்தனையோ குறைகள் இருந்து கொண்டிருக்கும் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே. அதுவே அந்தரங்க வாழ்வு என்று எடுத்துக்கொண்டால், மக்கள் எல்லாம் பார்க்காதே பார்வைக்கு அப்பாற்பட்ட வாழ்வு என்று எடுத்துக்கொண்டால் நீங்களும் நானும் எவ்வளவு பலகீனமாக எவ்வளவு குறையுடையவர்களாக நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். அப்பேற்பட்ட குறைகள் எல்லாம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மன்னித்து நாளை மறுமையில் மறைக்க வேண்டும் என்றால் அதை செய்வதற்காக ஆர்வப்படுத்துவதற்கான நபிமொழிகளே நம்முடைய வாழ்வில் அப்பேற்பட்ட பாவம் இருந்து ஒரு கால் நாம் தௌபா தேடி அது போன்ற பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படுவதற்குண்டானே மறைக்கப்படுவதற்குண்டானே வாய்ப்பாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிய வழிமுறை என்ன? இந்த உலகத்தில் வாழும் பொழுது உடைய சகோதரனுடைய குறை நீ மறைத்தா என்றால் மறைச்சன்னு சொன்னா நாளை மறுமையில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குறையை மறைப்பான். யார் இந்த உலக வாழ்வில் தன்னுடைய சகோதரனுடைய குறையை தேடி செல்வார்களோ அல்லாஹ் தேடுவதற்கு ஆரம்பித்து விடுகின்றான். நீங்கள் வீடுகளில் ஒரு சுகபோகமான ஒரு சிறந்த சூழ்நிலைகள் இருந்தாலும் சரி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவரை இழிவுபடுத்துவான் என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் என்றால் யோசித்து பாருங்கள். ஏன் நம்முடைய சகோதரத்துவம் நீடிக்கவில்லை? ஏன் இவ்வளவு ஒவ்வொரு நேரங்களில் நாம் முசல்லாக்களில் தொழுகைகளில் ஒன்றாக நின்றும் கூட நம்முடைய சகோதரத்துவம் என்கின்ற அந்த ஈமானிய உறவு உறுதி இல்லாமல் போவதற்குண்டான காரணம் என்னவென்றால் இது போன்ற விஷயங்கள் எல்லாம் நாம் கொடும்போக்காக பலகீனமாக இருப்பதின் காரணமாகத்தான் அப்பேற்பட்ட சஹாபாக்குடைய வாழ்வில் படிக்கக்கூடிய அந்த ஈமானிய உறவை அப்பேற்பட்ட சகோதரத்துவத்தை நாம் அதன் பக்கம் கூட அடைய முடியாமல் இருந்து கொண்டிருக்கின்றோம். வரலாறாக தெரிந்து வைத்திருக்கின்றோம், வரிகளாக படித்திருக்கின்றோம், பல்வேறு உபதேசங்களாக கேட்டிருக்கின்றோம். நம்முடைய வாழ்வை பின்பற்றிருக்கின்றோமா என்று பார்த்தோம் என்றால் குறை என்று வந்துவிட்டால் அந்த விஷயத்தில் நாம் பலகீனமாகி விடுகின்றோம். பிறருடைய அந்த ஒரு நியமத் என்று கிடைத்து விட்டால் பொறாமைப்படக்கூடியவர்களாக இருந்து கொண்டிருக்கின்றோம். இப்படி சகோதரத்துவ விஷயத்தில் இருப்பதின் காரணமாகத்தான் ஆண்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும் பலகீனப்பட்டவர்களாக எவ்வளவு வழிமுறைகள் நமக்கு கிடைத்தாலும் கூட அந்த நேரத்திலும் கூட தகப்பலல்லாஹு மின்னா வ மின்கும் சாலிஹல் அமால் என்கிற அந்த வாழ்த்து சொல்லும் போதும் கூட அந்த வாழ்த்தில் உண்மையான இஹ்லாஸான முறையில் யா அல்லாஹ் அவருடைய எதிரிலுடைய சகோதரருடைய நன்மை ஏற்றுக்கொள்வாயாக என்கின்ற உண்மையிலே ஈமானிய சகோதரத்துவத்தோடு தான் இதை நாம் அடைகின்றோமா என்றால் இல்லை அன்பார்ந்த சகோதரர்களே, பாதுகாத்தலை தவிர வெறுமனே வார்த்தைகளாக நாம் கடந்து சென்று கொண்டிருக்கின்றோம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யார் தன்னுடைய சகோதரருக்காக மறைவான நேரத்தில் பிரார்த்தனை செய்வார்களோ என்னுடைய சகோதரர் நல்லாக இருக்க வேண்டும், யா அல்லாஹ் அவருக்கு இந்த கஷ்டங்களை போக்குவாயாக, இந்த சிரமத்தில் அவர் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்றார், இப்பேற்பட்ட பிரார்த்தனை செய்வார் என்றால் அவருக்காக மலாயிக்கா இறக்கப்பட்டு யா அல்லாஹ் இதே போன்று இவருக்கும் நீ கொடுப்பாயாக என்பதாக சொல்லப்படும் என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் என்றால் யோசித்து பாருங்கள். நம்முடைய சகோதர சிரமம் என்று வரும் பொழுது, நம்முடைய சகோதர கஷ்டம் என்று வரும் பொழுது உண்மையிலே நாம் ஆறுதலான வார்த்தைகளை சொல்லக்கூடியவர்களாக நாம் இருக்கின்றோமா? அவருக்காக நாம் பிரார்த்தனை செய்யக்கூடியவராக இருக்கின்றோமா என்பதை நாம் யோசிக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். வெறுமனே சகோதரத்துவம் எங்களுடைய மார்க்கத்தில் வலுவாக சொல்லப்பட்டது என்பதாக சொல்லுவதல்ல மிக சிறப்பு. மாறாக அந்த வரலாற்றை நாம் படிக்கும் பொழுது எத்தனையோ வரலாறுகளை பார்க்கின்றோம். மரண தருவாயில் இருக்கும் பொழுதும் கூட தண்ணீர் தேவைப்படக்கூடிய இருக்கக்கூடிய இந்த போரின் நேரத்திலும் கூட என்னுடைய சகோதரருக்கு கொடுங்கள், உடன் பிறந்தவர்களே தன்னுடைய குடும்பத்தினர்களே கொள்கையால் இணைந்து ஈமானிய உறவால் இணைந்து என்னுடைய சகோதரருக்கு நீங்கள் கொடுங்கள் என்பதாக வரலாறுகளை பார்க்கின்றோம். அந்த தண்ணீர் மாறி மாறி செல்வதை நாம் பார்க்கின்றோம் என்றால் இதுவெல்லாம் எதை உணர்த்துகின்ற சகோதர யோசித்து பாருங்கள். அவர்கள் கொள்கையால் ஈமானால் இந்த மார்க்கம் சொல்லி அடிப்படையில் நேசித்தார்கள். எனவேதான் தன்னுடைய சகோதரருக்கு ஒரு சிரமம் என்றால் அந்த சிரமத்தை அந்த கஷ்டத்தை தன்னுடைய கஷ்டமாக தன்னுடைய சிரமமாக பார்க்கின்றார்கள். இன்றைக்கு ஒரு சகோதரருக்காக சிரமத்திற்காக நிற்கின்றார், அதன் மூலமாக அதற்கு பின்னால்
பின்புலம் உலக ஆதாயம் இருக்குமோ என்று சிந்திக்கும் அளவிற்குத்தான் இன்றைக்கு பெரும்பான்மையாக சிரமங்களும் அந்த கஷ்டங்களும் பங்கெடுக்கப்படுகின்றது என்று சொல்லும் அளவிற்கு இஸ்லாத்தை பின்பற்றக்கூடியவர்கள், இஸ்லாம் என்கின்ற மார்க்கத்தை பின்பற்றவர்கள் கூட விதிவிலக்கல்ல என்று சொல்லும் அளவிற்கு இன்றைக்கு ஈமானிய சகோதரத்துவம் மிகவும் சமூகத்தில் பலகீனப்பட்டு போவதை நாம் பார்க்கின்றோம். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை, ரமதான் என்கின்ற மாதத்தை நாம் பெற்றிருக்கின்றோம். அந்த மாதத்தில் எல்லோரும் தனித்து நாம் அமலை செய்யவில்லை, ஜமாஅத்தோடு நாம் செய்தோம். இஅ்திகாஃப் என்ற அமலை செய்யும் பொழுது ஜமாஅத்தோடு இருந்தோம். அந்த நோன்பை திறக்கும் பொழுது ஜமாஅத்தோடு இருந்தோம். தொழுகை ஜமாஅத்தோடு இருந்தோம். கூட்டு தொழுகையாக ஈதுல் ஃபித்ரை ஜமாஅத்தோடு இருந்தோம். ஆனால் ஜமாஅத்தோடு வெளிப்படையாக இருக்கக்கூடிய நாம், நம்முடைய உள்ளங்கள் எல்லாம் ஜமாஅத்தாகத்தான் இருந்து கொண்டிருக்கின்றதா? ஒன்று சேர்ந்து இருக்கக்கூடிய நாம் உண்மையில் நம்முடைய உள்ளங்கள் எல்லாம் ஒருங்கிணைத்தவர்களாகத்தான் இருந்து கொண்டிருக்கின்றோமா என்று பார்த்தோம் என்றால் கேள்விக்குறிதான் என்று சொல்லும் அளவிற்குத்தான் இன்றைக்கு ஈமானி உறவால் வளர்த்தெடுக்கப்பட்டு வார்க்கப்பட்டு அந்த சகோதரத்துவம் என்பது இவ்வளவு பலகீனமாக வெளி மக்களிடத்தில் அல்ல, இஸ்லாமிய மார்க்கம் சகோதரத்துவத்தை போதித்து இப்பேற்பட்ட முஸ்லிம்களிடத்திலும் கூட தோய்வாகத்தான் இருந்து கொண்டது சொன்னார். எனவே அப்பேற்பட்ட அந்த சகோதரத்துவத்தை வளர்க்கக்கூடிய வார்த்தெடுக்கக்கூடிய அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்களே, அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா மன் லா நபிய பஅத. பெண்ணிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்புக்குரிய சகோதரர்களே சகோதரிகளே, முதல் ஜுமா உரையில் ஈமானால் ஒன்றுபட்ட இந்த சகோதரத்துவம் உண்மையிலே நம்மிடத்தில் பலமாகத்தான் இருந்து கொண்டிருக்கின்றதா அல்லது பலகீனமாக இருந்து கொண்டிருக்கின்றதா என்பதை சிந்திக்கும் அடிப்படையில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறிய அந்த நபி மொழியை, அல் முஃமினு மிர்ஆத்துல் முஃமின், ஒரு இறை நம்பிக்கையாளர் மற்றொரு இறை நம்பிக்கையாளருக்கு கண்ணாடியை போன்று சொன்னார்களே, உண்மையிலே அந்த கண்ணாடியை போன்றுதான் நாம் இருக்கின்றோமா என்பதை சில விஷயங்களை மேற்கோள் காட்டி நாம் பார்த்தோம். அன்புக்குரிய சகோதரர்களே சகோதரிகளே, இந்த ஜுமா என்பது அல்லாஹ் நமக்கு செய்த மாபெரும் ஒரு அருளாக இருந்து கொண்டிருக்கின்றது. இது போன்று எந்த மக்களுக்கும் இந்த வாய்ப்பு கிடைக்காது. ஒரே நேரத்தில் எல்லோரும் ஒன்று கூடி கலையக்கூடிய கூட்டம் என்பது ஒவ்வொரு நோக்கத்திற்காக இருக்கும். இன்றைக்கு பல்வேறு கூட்டங்கள் கூட்டப்படுகின்றது. அரசியல் நோக்கமாக இருக்கும், உலக ஆதாயங்களாக இருக்கும், அல்ல ஏதோ ஒரு விஷயமாக இருக்கும். ஆனால் மார்க்கமாக சொல்லப்பட்ட இந்த ஜுமா என்கின்ற வருடத்திற்கு ஒரு முறை இல்லாமல் வாரந்தோறும் ஒவ்வொரு வாரத்திலும் ஒரு நாள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லி தந்த ஒரு இபாதா தான் இந்த ஜுமா. அப்பேற்பட்ட இந்த ஜுமாவை அடைந்து ஜமாஅத்தோடு தொழக்கூடிய நாம் உண்மையிலேயே நாம் சகோதரத்துவத்தோடு தான் நாம் இருக்கின்றோமா என்பதை நாம் யோசித்து பார்க்க வேண்டும். இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு பல்வேறு விஷயங்களை ஆர்வப்படுத்தி இந்த சகோதரத்துவத்தை ஊக்கப்படுத்தி நமக்கு சொல்கின்றது. சகோதரருக்காக ஒரு சிரமம் என்றால் அவருக்காக இந்த கஷ்டத்தை எடுப்பது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களே, யார் இந்த உலகத்தில் வாழும் பொழுது தன்னுடைய சகோதரனுடைய கஷ்டத்தை போக்குவாரோ நாளை மறுமை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவருடைய கஷ்டத்தை போக்குவான் என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். என்றால் எத்தனையோ விஷயத்திற்காக பாடுபடுகின்றோம். உண்மையிலேயே நம்முடைய சகோதரத்திற்காக ஒரு சிரமம் என்றால் நாம் பாடுபடக்கூடியவர்களாக இருக்கின்றோம் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, புனிதமிகு ரமதான் என்கின்ற மாதத்தை நாம் விடை கொடுத்தவர்களாக இருந்து கொண்டிருக்கின்றோம். இந்த மாதம் நம்மை விட்டு கடக்கும் பொழுது பல்வேறு நபர்கள் அதோடு தன்னுடைய தொழுகையை முடிக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள், தன்னுடைய குர்ஆனை முடிக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். அதற்கு பிறகு அதற்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்லாத மக்களாக மாறுவார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்பேற்பட்ட விடை கொடுக்கக்கூடிய சமூகமாக, அப்பேற்பட்ட ரமதான் என்கின்ற மாதத்தை விடை கொடுக்கக்கூடிய சமூகமாக எதிர்பார்க்கவில்லை. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த மாதத்தில் எந்த நோன்பை வைத்து மக்கள் அலங்கரிக்கக்கூடியவர்களாக இருந்தார்களோ அதே போன்ற ஒரு நோன்பை நமக்கு சொல்லி தந்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மன் ஸாம ரமதான் வ அத்பஅ பி சித்த மின் ஷவ்வால் ஃபகன்னமா ஸாம அத்-தஹர். யார் ரமதான் மாதம் முடிந்து அந்த நோன்பை அவர்கள்
முழுமையாக வைத்து அதற்கு பிறகு தொடர்ச்சியாக ஷவ்வால் என்கின்ற மாதத்தில் 6 நோன்பை வைப்பார்களோ அவர்கள் உண்டான சிறப்பு என்ன தெரியுமா? ஒரு வருட கால அவர்கள் நோன்பு வைத்த நன்மை கிடைக்கும் என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. வருடத்திற்கு ஒரு முறை மட்டும்தான் அவர்கள் நோன்பு வைத்து அதோடு ஒரு கடமை முடிந்தது என்பதாக இருந்தால் இந்த சிறப்பை சொல்வதற்கு அவசியமில்லை. ஒரு முஸ்லிம் என்றால் அவருடைய வாழ்வில் இபாதத் என்பது ரமதான் காலத்தில் மட்டும்தான், அதற்கு பிறகு அவருக்கு செய்ய வேண்டியதில்லை என்பதாக இருந்திருந்தால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தினம்தோறும் தொழக்கூடிய அந்த 12 ரக்காத்துகளுக்கு அந்த சுன்னத்திற்கு சிறப்பு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் அந்த நாளையும் தாண்டி அதில் எடுத்த பயிற்சிகளை, அதற்கு பிறகு இருக்கக்கூடிய நஃபீலான வணக்கங்களிலிருந்து, வாஜிபான தொழுகையிலிருந்து, கடமையாக்கப்பட்ட தொழுகைகளை அவர்கள் இன்னும் உறுதிப்பட செய்ய வேண்டும் என்கிற அடிப்படையில் தான் பல்வேறு இபாதத்துகளை நமக்கு கற்றுத் தந்திருக்கின்றார்கள். அப்படியானால் அந்த ரமதானுக்கு பிறகு நமக்கு ஒரு மாபெரும் மற்றொரு நன்மையை பெற்றுத்தரக்கூடியதாக முஸ்லிம்கள் அதை எடுத்த பயிற்சிகளை அதோடு முடித்துக் கொள்ளாமல் தங்களை வெளிப்படுத்தக்கூடியவர்களாக அந்த பயிற்சியின் மூலம் அவர்கள் அந்த பலன்களை வெளிப்படுத்தக்கூடிய அடிப்படையில் இது போன்ற அமல்களை பல்வேறு நோன்புகள் நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள். அப்படித்தான் இந்த ரமதானை தொடர்ந்து நம்ம வரக்கூடிய ஷவ்வால் மாதத்துடைய நோன்புகளை நாம் அதையும் வைக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அதை வைப்பதன் மூலமாக அந்த சிறப்பை அடையக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். அதே போன்று எப்படி ரமதான் காலங்களில் நாம் தொழுது வணங்கியவர்களாக நாம் இருந்தோமோ அதே தொழுகையை நாம் நமக்கு கடமையாக்கப்பட்ட விஷயத்தில் முழுமையாக கவனம் செலுத்தக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். எனவே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை, இஸ்லாமிய மார்க்கம் இடத்தில் நிரந்தரமான தக்வாவை எதிர்பார்க்கின்றது. தற்காலிகமானதல்ல என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். தற்காலிகான முஸ்லிம்களாக, தற்காலிக முசல்லிகளாக, தற்காலிக சதக்காக்களை கொடுக்கக்கூடியவர்களாக, தற்காலிக சில குறிப்பிட்ட நாட்களை மட்டும் குர்ஆனை ஓதக்கூடியவர்களாக இல்லாமல் நிரந்தர முசல்லிகளாக, நிரந்தர குர்ஆனை தினம்தோறும் தொட்டு ஓதக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும் என்பதாகத்தான் இந்த ரமதான் நம்மை கடந்து விடை கொடுத்து நமக்கு சொல்வதும் அதுதான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே நம்முடைய நாட்கள் எப்படி நன்மைகளால் அலங்கரித்து நாம் இந்த ரமதானில் கழித்தோமோ அதே போன்று இனி வரக்கூடிய நாட்களில் அடுத்த ரமதானிலும் அடுத்த ரமதான் வரும் வரைக்கும் அதே பயிற்சியோடையே நாம் செல்லக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும். தினம்தோறும் அந்த தொழுகையில் சரியாக இருந்து குர்ஆனை ஓதி நன்மைகளில் பங்கெடுத்து சிறந்த முஸ்லிம்களாக நாம் வாழ வேண்டும். அப்பேற்பட்ட மக்களாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் அனைவரையும் ஆக்கி அருள் பிரார்த்தனையோடு இந்த 2வது ஜும்ஆவை நிறைவு செய்கின்றேன். ஆமீன். வா ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.